இந்த ஆளுமை ஐயா அவர்கள் அவங்களுக்கு தோன்றுவாங்க. சுமார் 2700க்கும் மேற்பட்ட 747 பள்ளிகள் இந்த 2026 ஜூலைக்கு வரைக்கும் இந்த உள்ளிட்ட 3 லட்சம் மாணவர்களை சந்தித்து திருவள்ளுவரின் பெருமை, திருக்குறளின் பெருமையை எல்லாம் எடுத்து சொல்லி திருக்குறளை எவ்வாறு கற்க வேண்டும், அதை எப்படி நாம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் திருக்குறளிலிருந்து திருக்குறளை மட்டுமே சொல்லாமல் திருக்குறள் சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி ஐயா அவர்களே இசையமைத்து பாடியிருக்கிறார்கள். ஐயாவுடைய மகனார் திருமகனார் அவர்கள் 4ஆம் வகுப்பு படிக்கிற போதே 1330 குறள்களையும் மனனம் செய்து முற்றோதல் செய்யப்பட்டு தமிழக முதல்வர் கையாலும் மேனால் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் கையினாலும் திருக்கரங்களாலும் விருதுகள் பெற்று தன்னுடைய மகனோடு சேர்ந்து குறள் மகன் என்று திருவள்ளுவருக்கே தத்து கொடுத்து இந்த நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஐயா அவர்கள் நம் பள்ளிக்கு வந்தது நம் பள்ளிக்கு கிடைத்த ஒரு பெருமை. ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் கரவொலி வருக வரக என்று வரவேற்கிறோம். தெள்ளு தமிழ்நடை சின்னம் சிறிய 2 அடிகள் அள்ளுதோறும் சுவை உள்ளுந்தோறும் உணர்வாகும் வண்ணம் கொல்லும் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசன் பாவேந்தர் அவர்கள் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் போற்றி எழுதியிருக்கிறார். பாரதியார் அவர்கள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லி திருவள்ளுவரை போற்றியிருக்கிறார். இப்படி சங்க காலம் தொட்டு இந்த காலம் வரை வள்ளுவனையும் வள்ளுவத்தையும் போற்றுகிற அறிஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கிற திருக்குறளை சிந்திக்கிறோம். இது சொல்வது மிக எளிது. அதன்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் நம்முடைய ஐயா அவர்கள். குழலி பாஸ்கரன் என்கிற திருநாமத்தை பெற்றிருக்கிற ஐயா அவர்கள் அந்த பெயரை விட திருக்குறள் தாத்தா, குறள் தாத்தா என்று சொன்னால்தான் அவருக்கும் திருக்குறளுக்கும் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறது. அந்த அளவுக்கு ஐயா அவர்கள் நம்முடைய பள்ளிக்கு வந்தமையை ஐயா அவர்களுடைய உரையை நாம் கேட்போம். தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உடனடியாக மாணவர்களுக்கு எடுத்து கொண்டு போய்